ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானுங்க. நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண இலை இருக்குது. ஆனால் அந்த இலை உங்களோட உடம்புக்கு செய்கிற நன்மைகள் தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் புதினா. புதினாவை சட்னி செய்ய மட்டும் பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலர் பிரியாணியில் வாசனைக்காக மட்டும் சேர்ப்பாங்க. ஆனால் காலையில் வெறும் வயிற்றுல புதினா சாறு குடித்தா உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். வயிற்று பிரச்சனைகள் குறையும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும், ஜீரணம் வேகமாகும், பாடி வெயிட் கட்டுப்பாட்டில் இருக்கும், தோல் பிரச்சனைகள் கூட சரியாக ஆரம்பிக்குங்க. அதனால தான் புதினா இலை சாறை நிறைய பேர் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறாங்க. புதினா சாறு குடிக்கிறதுக்கு சரியான முறை என்ன, எவ்வளவு அளவு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா அப்படிங்கிறது ஒரு சாதாரண இலை இல்லைங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரியான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறையவே இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா, உடம்பு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க உதவும். குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றுல புதினா சாறு குடித்தா அதோட நன்மைகள் இன்னும் அதிகமாக இருக்கும். புதினா சாறு குடிச்சா கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளை பற்றி பார்த்துடலாமா? முதல்ல முக்கியமான நன்மை என்னன்னா, ஜீரண சக்தியை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அஜீரணம், வயிறு உப்புசம், வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு புதினா அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. புதினால இருக்கக்கூடிய இயற்கை எண்ணெய் இருக்குல்ல, அது ஜீரணத்தை வேகமாக செய்ய உதவுது. அதனால சாப்பாட்டுக்கு அப்புறமா சில ஹோட்டலில் புதினாவை சாப்பிட தருவாங்க. சிலர் புதினா ஜூஸ் கூட வாங்கி குடிப்பாங்க. ரெண்டாவது, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. நாம் தினமும் சாப்பிட்ற உணவுகளில் வெளியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், ரசாயனங்கள் எல்லாம் சேர்ந்து உடம்புல நச்சுக்களை உருவாக்கிறது. புதினால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இந்த நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இதனால உடல் சுத்தமாகும், சக்தி அதிகமாகும். அடுத்ததா, பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு புதினா ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா புதினா இருக்குல்ல, இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுது, கொழுப்பை எரிக்குது, பாடி வெயிட்டை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். புதினா சாறு குடித்தா தோல் ஆரோக்கியம் கூட மேம்படுங்க. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறப்ப முகப்பரு குறையும், தோல் பிரகாசமாகும், முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா வாய் துர்நாற்றம் தான். புதினால இருக்கக்கூடிய இயற்கையான வாசனையும் ஆன்டிபாக்டீரியல் தன்மையும் வாயில் இருக்கும்ல, அந்த கிருமிகளை அழிக்கும். இதனால வாய் துர்நாற்றம் குறையும், வாய் கூட புத்துணர்ச்சியாக இருக்கும். புதினால இருக்கக்கூடிய விட்டமின் சி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. சளி, காய்ச்சல், தொற்று நோயிலிருந்து உடல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். புதினா ஜூஸ் தயாரிக்கிற முறையை பற்றி பார்த்துடலாமா? புதினா சாறு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை, ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் எடுத்துக்கோங்க. பாதி அளவு லெமனும் கொஞ்சோண்டு தேனும் எடுத்துக்கோங்க. லெமனும் தேனும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லெமனும் தேனும் சேர்த்துக்கிறப்ப டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். ஜூஸை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் போதும். தொடர்ந்து 2லேருந்து 3 வாரங்கள் குடித்தா நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நீங்களே உணர முடியும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? கர்ப்பிணி பெண்கள், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது நல்லது. பல நேரங்களில் பெரிய மருந்துகளை தேடி நம்ம அலைகிறோம். ஆனால் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய புதினா மாதிரியான இயற்கை பொருட்கள் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலனா காலையில் புதினா சாறு குடிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். மாற்றம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் புதினா ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம்.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.